ஊழல் குற்றச்சாட்டு அங்க சூழ்நிலை நஷ்ட ரிப்போர்ட்ஸ் கூட சொல்ல மாட்டேங்கிறீங்க. அவங்க தானங்க ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணுங்க. அவங்க தானங்க ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அமலாக்கத்துறை தானங்க ரிலீஸ் பண்ணிருக்காங்க. 1000 கோடி ரூபாய் ஊழல்னு அவங்க தானங்க ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதை எடுத்துக்க வேண்டியதானே. ஓகே, பழிவாங்க நடவடிக்கையை தான் நாங்க பாக்குறோம். யார் சொல்றா? துரைமுருகன் சொன்னா அது ஒண்ணு சத்திய வார்த்தையா? சத்திய வார்த்தையான்னு கேக்குறேன். அமலாக்கத்துறை 1000 கோடி ஊழல் நடந்திருக்கிறது என்று சொல்லி இருக்கிறார்கள். அது நடந்திருக்கிறது. ஆக அந்த கட்சிக்காரங்க அப்படிதான் சொல்லுவாங்க. ஆமா ஆமா நாங்க பண்ணவங்கன்னா சொல்றோம். மத்திய அரசு வெளியிடல. மத்திய அரசு அமலாக்கத்துறை 1000 கோடின்னு சொல்லி இருக்குது. அதுக்கு என்ன பதில் சொல்றீங்க? 1000 கோடி சொல்லிருக்காங்களே, வெளிப்படையாக அறிக்கை கொடுத்திருக்கிறார்களா இல்லையா? அவ்வளவு நடந்திருக்குன்னு சொல்றாரு. நீங்க வெறும் 1000 கோடியோட நிக்கிறீங்க. இப்பதான் 1000 கோடி, அதுக்கப்புறம் இன்னும் 1 லட்சம் கோடி கிட்ட இது இருக்கும் தெரியுமா? இது முதல் 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 கண்டுபிடிப்பு. 1 லட்சம் கோடி கிட்ட இது வரும். அந்த 1 லட்சம் கோடி கூட வர முடியல. நிதி அமைச்சர் பேசுறது ரொம்ப தப்புங்க. நான் கேட்கிறேன், எல்லா மாநிலங்களும் மத்திய அரசின் திட்டங்களை கொண்டு வந்து அதற்கான நிதியை பெற்றுக் கொள்ளும் பொழுது இப்ப 2500 கோடி நீங்க புதிய கல்விக் கொள்கை என்பது வெறும் மொழி மட்டும் இல்ல, விரிவுபடுத்தப்பட்ட கல்விக் கொள்கை. எல்லா மாநிலங்களும் ஒத்துக்கொள்ளும் போது ஏன் நீங்க அதை ஒத்துக்கொள்ளல? இன்னைக்கு நீங்க டீலிமிட்டேஷனை பத்தி தெலுங்கானால போய் பேசுறீங்க, ஆனா மொழிக் கொள்கையை பேச முடியாதாங்க. எல்லாரும் இங்க ஏற்றுக்கொண்டு இருக்கிறார்கள். அண்ணாவே சொல்லி இருக்கிறாருங்க, எல்லா மாநிலமும் மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்ளும் பொழுது என் மாநிலமும் ஏற்றுக்கொள்ளும். இதுக்கு நீங்க என்ன பதில் சொல்றீங்க? விஸ்வகர்மா திட்டத்துக்கு 8 லட்சம் கைவினை கலைஞர்களுக்கு மத்திய அரசு பணம் கொடுக்க தயாரா இருக்குது. ஆனா அந்த கலைஞர் கைவினை கலைஞராக இருந்தாலும் கலைஞர் என்ற பெயர் இருக்க வேண்டும். இல்லை என்றால் நாங்கள் எதையுமே ஒத்துக்கொள்ள மாட்டோம் என்று சொன்னா நம்ம என்ன சொல்ல முடியும்? ஆக முற்றிலுமாக தோல்வி அடைந்த அரசு 4 ஆண்டு காலமாக தமிழக வளர்ச்சிக்கு எதையுமே செய்யவில்லை. அடுத்த ஓராண்டும் இவர்கள் வளர்ச்சிக்கு எதுவுமே செய்ய மாட்டார்கள் என்பதை பட்டவர்த்தனமாக நிதிநிலை அறிக்கையாக கொடுத்திருக்கிறார்கள் என்று நான் சொல்கிறேன். அவங்க மக்களை பற்றி சிந்திக்கலைங்க. அவங்க தெலுங்கானா முதலமைச்சர் எப்படி பாக்குறது, அவங்க சித்தராமையா எப்படி பாக்குறது, பினராயி விஜயன் எப்படி பாக்குறது, மக்களை எப்படி பாக்குறது சிந்திக்கவே இல்லையே. அதைத்தான் நாங்கள் சொல்கிறோம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோட் மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.